அன்பால் உயர்ந்த பாவுடன் நல்லுரை தந்திடுவார். அன்பால் உயர்ந்த அறிவுரையெல்லாம் எடுத்துரைப்பார். அன்பால் வருவாரை தக்க படிமதித்து நீடுவார். என்பால் உயர்ந்த அன்பனான் ஒவ்வாறு உரைப்பதாமோ போற்றும் வரம்பர வந்தார். புகழால் விளங்கிடத்தான் ஆற்றின் கடமை அனைத்தும் அறிந்தே ஒழுகிடத்தான் நோக்கும் புலமையால் நுண்ணுணர்வால் எல்லாம் விட்டிடுவார். தூற்றும்படி நேர்ந்ததில்லையே யாருக்கும் இனிப்பவரை பாரின் வழக்கும் கருவல் வழக்கும் தமிழ் மொழிதான் தேரிட தேசத்தில் நன்னூல் தெரிந்து கவிபுரைவோன் ஆற விலகரும் ஆற வீழ்ச்ச மரமெல்லாம் பூர்வம் பலநூல் பருவலுரை என செய்தனே ஏற்றின் கருத்துக்கள் இந்நாளும் கூறி மகிழ்ந்திடுவார். வேர்க்கும் மலைக்கண் துளிநீர் விரைந்தொன்றாய் வேறொரு செய்தார்க்கும் அறிவிதான் என்றாலும் அந்த கவிமடையால் நீக்குமிழ் வாழ்வை நிலைக்கும்படி தான் நிறுத்துவரை ஈழநாடெட்டில் இனித்திருந்த காலங்கள் ஆழமாய் அன்பால் எமையீர்த்துவை ஆழ்வுலமை அண்ணா மலைப்பல் நலக்குலவோய் வாழ்வுலகில் நண்புடனே வாழ்க நிலைத்து இவ்வாறு காலையிலே ஏதோ எழுதி அவசர அவசரமாக இங்கு உங்களிடம் வந்து சமர்ப்பித்திருக்கின்றேன். ஏற்றவர்கள் ஐயா அவர்கள் நான் மாலையிட்டு பொன்னாடையிட்டு அவரை மரியாதை செலுத்தவன் எண்ணியிருந்து அவர் பின்வரிசையில் இருந்து விட்டார். அவர் ஏற்ற பொழுது அதை நான் செய்யலாம் என எண்ணிக்கொண்டு உங்களுடைய வெளியீட்டுரைக்கு வருகின்றேன். உமைவாளர் புலவர் ஐயாவின் மருகர் என்று அறிந்ததும் அவர் மீது இருந்த பற்றி அதிகரித்தார். நோர்வே நாட்டுக்கு சென்றிருந்தேன். வீட்டிலே குளிருக்காக அடங்கி கிடந்த ஒருவர் எதிர்பாராதமாக பிறந்தாள் நிகழ்ச்சிக்கு உமைவாளர்கள் வந்தார். வந்தவர் என்னோடு கருத்து கொண்டிருக்கும் பொழுது புலவர் ஐயா பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் அவருடைய சிக்கனை பிடித்துக் கொண்டேன். அவருடைய புலவரையால் இருந்த அன்பும் மதிப்பும் இவர் மீது எனக்கு காட்டக்கூடிய நான் இவரோடு அதை கருத்துக் கொண்டிருந்த பொழுது இவர் என்னை அங்கு உள்ள பள்ளிகள் எல்லாவற்றுக்கும் அறிமுகம் செய்து அவருக்கு என்னை அழைத்து சென்றார். என்னுடைய அந்த 9 மாத காலம் மிக இனிதாக கழிந்தது. அந்த வகையில் உமர்வானவர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டார். இவர்கள் கூட்டத்தையும் நிறுத்தினார். இவர்களுக்கும் படிப்பித்து விடுங்கள். உண்மையில் நான் ஒன்றும் அங்கு படிப்பிக்கவில்லை. இந்த மாலிக சிவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார், இன்று கவிதை நூல் எழுதுவதற்கு காரணமாக இருந்து இலக்கணத்தை கற்பித்த ஆசிரியர் ராமேஸ்வரன் உண்மையில் இந்த நாங்கள் படிப்பிக்கிறோம் இல்லை, ஒருவருடைய தன்முயற்சியும் இயற்கை அறிவுமே ஒருவரை மேலே உணர்ந்து விடுகின்றன. இவை இரண்டும் செயல்பட தூண்டுகோலா வருமான ஆசிரியர்கள் இருக்கலாம். டேலண்ட் இன்னும் கண்ணத்துமே கேட்கிறார். சுடர்வளத்தாயினும் தூண்டுதல் இருந்துமையா அந்த வகையில் என்னுடைய மகளுக்கு இது இருந்திருக்கலாம். எனக்கு இது 2 இருக்கிற பொழுது ஞாபகம் வருகின்றது. இடம் போல ஆங்கிலேயர் இலங்கையில் வந்து தங்கியிருந்தார். தங்கியிருந்த பொழுது பாத வேர்நாட் ஆங்கிலம் தெரிந்து தமிழம் தெரிந்து ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு படிப்பிக்கிறார் இலகுவாக இருக்கும். ஆகவே நான் நகர கூட அனுப்புகிறேன் சொல்லி அனுப்பியிருந்தேன். அந்த இடம்பொருள்ன்ற அந்த வெள்ளைக்காரோடு நான் பழகிற வாய்ப்பு எனக்கு ஏற்படுது. மகா வித்துவம், மகா திட்டிக்கார், மகா விவேகி. ஒரே நேரத்தில் வயலின் படுத்தார், ஒரே நேரத்தில் சிங்களத்தை படுத்தார், அதே நேரத்தில் தமிழையும் படுத்தார். 9 மாத காலத்தில் அவன் முன்னாடியே பேசுகின்ற அளவுக்கு தமிழை கற்றாமல் விட்டால் அது நான் ஊட்டியது அல்ல, அவனுடைய முயற்சி. ஆகவே அதே போல்தான் உயர்வானவர்கள் ஒரு தமிழ் பாரம்பரியத்தில் வந்தவர் என்ற காரணத்தினால்
அந்த அந்த வேருக்குள்ளாக கவியாகி கொம்பாகி நல்ல மரங்களும் சுமந்திரபுரர் பாடிய பாட்டு எழுதுகின்ற அந்த வேளை இவர் மாநில கவிய அலுவலகம் எழுதுகிறார். பன்னாத்தைச் சேர்ந்த பண்டிதர் ஆர்வம் அவர்கள் மிக பெரும் கவிஞர். நொடி பொழுதாயிரம் பாடக்கூடிய நல்ல மனிதர். ஆனால் ஒரே ஊராகவே மாநிலம் இந்த மட்டக்களப்பு மாநிலம் செய்த எல்எச்சி நடராஜா வசனபூர்வமாக தான் மாநிலம் தந்திருக்கிறார். ஆனால் அவைகளுக்கு மேலாக கவிதையில் தேர்வது ஒரு கலை. அந்த கலையை தான் அடியொட்டி கொள்ளும் தன்னுடைய கன்னி முயற்சியாக இந்த நூலை அதுவும் கவிதையை விழுக்கும் யாப்பின் மிக உயர்ந்த யாப்பு விழும்பாயாப்பு அந்த யாப்பத்தின் விழும்பாக அகவலிலும் தன்னுடைய நூலை தந்திருக்கின்றார். இதுல இந்த மாநிலம் செய்கின்ற பொழுது பூமாலை தான் செய்வார். பூமாலை கூட செய்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஏனென்றால் கலை நிகழ்ச்சி பல்வேறு அம்சங்கள் வேறு. கட்டியவர்கள் இருந்தார்கள், கனிமார்கள் இருந்தார்கள், கலைஞர்கள் இருந்தார்கள், ஊர்ச்சிறப்பு வேறு, இப்படி எல்லாமே வேறு. ஆகவே அது மாலை. இந்த கற்றவர்கள் இந்த மாலையில் நோக்கப்பட்ட பூக்கள் போன்றார்கள். இந்த செல்ல ஆகின்ற பொழுது சொல்ல எழுத்து ஒவ்வொரு பூ போன்றது. அது செல்லாகிவிட்டால் அது மாலை போன்றது. அப்ப எழுத்தாமடியாக இருக்கும், சொல் பொருளாகும்படியாக இருக்கும். அப்ப பொருளை பார்க்கின்ற பொழுது எழுத்தை பார்ப்பதில்லை, எழுத்தை பார்க்கின்ற பொழுது பொருளை பார்ப்பதில்லை. இங்கு அறிஞர்கள் இந்த மாலையில் தோக்கப்பட்ட பூக்கள் இந்த அறிஞர்களால் தான் ஊருக்கு பேர் எழுதுகிறார். கலைவல்லவர்களால் ஊருக்கு பேர் எழுதுகிறார். அவர்களை கதாநாயகம் ஆக்கிக் கொண்டு மானியங்கள் வளர்ந்து சேர்ந்தார். அந்த வகையில் இவர் அதில் இன்னும் இந்த மாலை கட்டப்பட்டுகின்ற பொழுது நேராக தான் மாலை கட்டுகிறார். பூ இல்லாத பொழுது சரங்களை வைக்கிறார். அப்ப ஊரில் கெட்டவர்கள் கிடைக்க வேண்டியவர்கள் ஞாபகம் இருப்பவர்களை எல்லாம் நம்ம விடவில்லை. அவர்களே மதத்தை சேர்த்து வந்தார். ஆனால் உயர்ந்தவர்கள் தான் சரித்திரம் கல்லாத இருக்கிறார். ஆகவே எல்லாரையும் சொல்லாமல் இந்த மாநிலத்தில் கரைவல்லாரையும் கற்றாரையும் இந்த ஊருக்கு சிறப்பு தேடுதல பெரியவர்களையும் மாநிலத்தில் அடக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் பல்வகை பூக்கள் என்ற தலைப்பிட்டு பிரம்மஸ்ரீ சா சுப்ரமணிய குருக்கள், நாசர வித்வான் எஸ்.கே. ராசா, நாசர வித்வான் நாசு உருத்திராரதி, பண்டிதராஜ் சச்சியானந்தன், கமலரஞ்சன் சண்முகசுந்தரா, ராஜஸ்ரீ சண்முகநாத குருக்கள், நாதசர வித்வான் எம்.எஸ். சண்முகநாதன், மாமை சோ சீனாதிராசா, நவநீத கிருஷ்ணவாரியா, புலவர்மா பார்வதிநாத சிவம், பண்டிதர் மகாலிங்க சிவம், யோக சுவாமிகள், கண்வைத்தியர் குருக்கள் தொடங்கி கண்வைத்தியில் இருந்தார். இங்கு 13 வரை இந்த மானியத்திற்குள் தொடர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாத எல்லைகள், இந்த எல்லைகள் போடும்போது இந்த வீசியில் அந்த வாங்கி அந்த எல்லை கூட போட்டிருக்கலாம். மாவைக்கந்தன், வள்ளிகாரியம் என்று இவ்வளத்தையும் சேர்த்து இந்த மானியத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த மானியம் இவ்வளத்தோடு முற்று பெற்றது அல்ல என்பது என்னுடைய கருத்து. இது 2வது மதிப்பாகவும் வெளிவர வேண்டும். அப்பொழுது வெளிவருகின்ற பொழுது இதில் விடுபட்ட பெரியவர்கள், இந்த மாவில் சம்பந்தப்பட்ட மேலதிக வரலாறுகள், கல் சாதன குறிப்புகள் அவையெல்லாம் இவற்றில் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை ஆசிரியர்கள் நிறைவு செய்வார்கள். 2வது